மணச்சநல்லூரில் அதிமுக வேட்பாளருடன் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் சந்திப்பு. நாட்டின் 18வது நாடாளுமன்ற தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெறுகிறது. முதல் கட்டத்திலேயே தமிழ்நாட்டுக்கு மக்களவைத் தேர்தல் நடைபெறுகிறது. இந்நிலையில் தமிழகத்தில் திமுக, அதிமுக, பாஜக மற்றும் பல்வேறு கட்சியினரால் அறிவிக்கப்பட்டுள்ள வேட்பாளர்களை வரவேற்பதும் அவர்களுக்கு பிரச்சாரம் மேற்கொள்வதும் சுறுசுறுப்படைந்துள்ளது. மேலும் தமிழகத்தில் வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி பாராளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. அரசியல் கட்சியினர் வேட்பாளர்களை அறிவித்து பிரச்சாரங்கள் செய்து வருகின்றனர். அதிமுக, தேமுதிக, எஸ்டிபிஐ, புதிய தமிழகம் உள்ளிட்ட தோழமை கட்சிகளுடன் தேர்தலில் போட்டியிடுகின்றனர். இந்நிலையில் பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சந்திரமோகன் நிர்வாகிகளுடன் சந்திப்பு மணச்சநல்லூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடக்கவிருந்தது. இந்நிலையில் திடீரென கட்சி நிர்வாகிகள் கூட்டத்திற்கு மண்டபம் மறுக்கப்பட்டதால் மணச்சநல்லூர் முன்னாள் எம்எல்ஏ பரமேஸ்வரி முருகன் வீட்டின் வாசலில் பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சந்திரமோகன் அறிமுக கூட்டம் திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் பரஞ்சோதி முன்னிலையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள் ஜெயக்குமார், ஆதாளி, முன்னாள் எம்எல்ஏ பரமேஸ்வரி முருகன், நகர செயலாளர் மாணவரணி, மாவட்ட செயலாளர் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் மண்டபம் மறுக்கப்பட்டதையொட்டி வேட்பாளர் கார் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கார் மணச்சநல்லூர் முக்கிய சாலையான திருச்சி எதுமலை சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இதனால் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர்.